ஆனால் சீமான் தோத்தாருன்னா நல்லது செஞ்சால் யாருண்ணே வீடுண்ணே உலகமே ஏற்றுக்காதுண்ணே. ஒரு நல்ல மனுஷன் வந்தால் யாருமே போட மாட்டாங்க. ஆமாம், எல்லா போராட்டத்துக்கும் அவர் தான் கலந்துக்கிறாரு. ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ என்ன ஜெயிச்சது என்ன காரணம்னா சினிமா முகத்தில் ஜெயிச்சாங்க. ஆனால் சீமானுக்கு யாரும் போட மாட்டாங்க. அவர் நல்ல கருத்துக்கு யாருமே எடுக்க மாட்டாங்க. என்னைக்கு ஒரு நாள் வருவான் எங்கள் தலைமுறை, நாங்கள் போய் எங்கள் தலைமுறை நிற்கும், அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கும். ஓகே. இல்லை இப்போ விஜய் ஜெயிச்சது இப்போ டிஎம்கேயோட தோல்வின்னு நினைக்கிறீங்களா? இல்லை மக்களோட விஜய் ஜெயிச்சது மக்களோட அறியாமண்ணே, பொதுங்களா அறியாமல் அவர் முன்ன பின்ன எதனா மக்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னா போடுறது நியாயம் இருக்குது. ஒன்றுமே செய்யாமல் திடீர்னு ஒரு சினிமா திரையில் கவர்ச்சி வச்சு பார்த்துக்கிட்டு அதில் ரசிகனை வந்துட்டு அறியாமல் தான் நான் சொல்ல முடியும். மற்றபடி நான் அவர் நல்லவர் கெட்டவர்னு சொல்லலை, அறியாமல் அவ்வளோதான். தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக இருக்குது சினிமா மோகம் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. திருத்தணும். அது எங்கள் தலைவர் சீமான் வருவார், கொஞ்சம் கொஞ்சமாக திருத்துவோம், அவ்வளோதான். ஓகே சார். விஜய் ஜெயிச்சதை பற்றி நம்ம கருத்து சொல்கிறதா இருந்தால் அவருக்கு அரசியல் அனுபவம் சரியாக இல்லை. அதனால் நாட்டு மக்களுக்கு அவர் என்ன செய்வார்ன்றதுல நமக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மாற்றம் வேணும்னு சொல்லி மக்கள் விரும்பியிருக்கிறாங்க. மற்றபடி இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. பார்ப்போம், ஆட்சி நல்லபடியாக செஞ்சாருன்னா சந்தோஷம்தான். டிஎம்கேட தோல்வி எதனால்? டிஎம்கேட தோல்வின்னு சொன்னால் மக்களுக்கு சில அதிருப்திகள் இருக்குது. அதாவது அவங்க சொன்னது இந்த 1000 ஸ்கீம்னால நிறைய பேருக்கு அந்த அதிருப்தி இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் மகளிருக்கு எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, உரிமை தொகைன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து கேட்டகரி வைஸாக அவங்க பிரித்ததுனால நிறைய பேர் அந்த ஒரு அதிருப்தியில் இருக்க மாதிரி தெரியுது. சீமானவர்களோட தோல்வி சீமானவர்களோட தோல்வி பார்த்தீங்கன்னா அவர் எந்த கூட்டணி கட்சியுமே வைக்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது ஒரு கூட்டணி கட்சியில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய கட்சியும் வலுப்பெறும். ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்தே கூட்டணி கட்சி எதுவும் வைக்க மாட்டேன்னு சொல்லி அதில் ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாரு. ஆனால் அது அவருக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக மாட்டேங்குது. அதுதான் நமக்கு தோணுது. ஓகே. இப்போ இவங்க 3 பேரும் இலவசம் தராங்க, சீமானவர்கள் இலவசம் வேணாங்கிறாரு, சரின்னு நினைக்கிறீங்களா தவறு? இலவசம் வேணான்றது சரிதான். மற்றபடி ஆனால் இன்றைக்கி மக்கள் அதுக்கு ஒரு அடிக்ட் ஆன மாதிரி ஆகிட்டாங்கல்ல. ஏதாவது ஒரு இது கொடுக்குறாங்க செய்கிறாங்கன்னும் போது சரி அது அரசாங்க தரப்புலேருந்து தானே கிடைக்கிது அப்படின்ற மாதிரி தான் மக்கள் அதை ஃபீல் பண்ணுறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாது, மக்களுடைய பணம் தானே, அதை மக்களோட இதுலேருந்து தானே கொடுக்குறாங்க, அவங்களோட சொந்த காசுலேருந்து கொடுக்குறதுலன்ற மாதிரி அவங்களுடைய கருத்து மக்களுக்கு. அதனால் அது இலவசங்கள் சரிதான், மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அதை இன்றைக்கி ட்ரெண்டுக்கு அவங்க அப்டேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க? எது சொல்கிறீங்க? அதாவது மக்கள் இலவசம் மக்களோட காசு தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இவங்களே. ஆமாம், அந்த மாதிரி இவங்களே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதாவது இலவசங்கள் கொடுக்க மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இதை வாங்கி பழகிட்ட மாதிரி ஆகிடுதில்ல அவங்களுக்கு. இப்போ அதாவது இது ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்ச மேபி கலைஞர் பீரியட்லேருந்து கலர் டிவி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பீரியட்லேருந்து அவங்க அது மாதிரி தான் போய்கிட்டு இருக்காது. ஒருத்தர் ஒவ்வொரு தேர்தல் வரும்போது ஒருத்தர் ஒரு விதமான அறிக்கை கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க, அது சம்மந்தமாக போய்கிட்டு இருக்கு. மற்றபடி இலவசங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தான். நன்றிண்ணே. இல்லை இப்போது இவங்க 3 பேருமே இலவசம் கொடுத்தாங்க, இலவசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் என்னார். ஆனால் அவர்களுக்கு வாக்கு விழுகலை, அது என்ன காரணம் நினைக்கிறேன்? சீமானவர்கள் அவர் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து வெறும் இங்கே தமிழ் ஆளுங்க மட்டும்தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இங்கே எல்லாமே மிக்ஸ் ஆகி தானே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஓகே. அது ரொம்ப தீவிரமாக வரும், அது சொல்லக்கூடாது. ஓகே. அது என்ன சொல்கிறேன்னா ஒரு வன்முறைக்கு தூண்டுற மாதிரி இருக்குது. அதை அவர் கொஞ்சம் கம்மியாக பேசிட்டாருன்னா. இப்போ இவங்களோட அறிவிப்புலேருந்து விஜயாக இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், இவங்களாம் இலவசங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் இலவசமே வேணான்னு சொல்கிறாரு, சரின்னு நினைக்கிறீங்களா? கரெக்டு தான். ஓகே, மிக நன்றி. எல்லாரும் ஒரு பிம்பத்துல ஓட்டு போடுறாங்கல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. பொண்டாட்டி புள்ளைய தவிர அவர் எதையுமே உள்ளன்றது இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? கட்டின 25 வருஷம் கூட இருந்த மனைவியும் பிள்ளையும் தவிர வேற எதையுமே அவர் உடலைன்றதை நம்ம எப்படி புரிய வைக்கிறது? எதை சொல்லி புரிய வைக்கிறது? இந்த மக்களை நம்மளுக்கு என்னன்னா ஒரு 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 கட்டத்துக்கு மேல ஒரு வெறியும் ஒரு கோபமும் ஏன் வருதுன்னா, ஒரு அடிப்படை அறிவு வேணாமா? ஒரு அடிப்படை ஒரு சிந்தனை வேணாமா? ஒரு சின்ன கேள்வி வேணாமா? நீ எல்லாத்தையும் விட்டுட்டேன், நீ எதை விட்டுட்டு வர? நீ நீலங்கர வீட்டை விட்டு வரியா? பட்டினம்பாக்கம் வீட்டை விட்டு வரியா? நீ 30 வருஷமா நீ சம்பாதிச்சேன்னு சொல்ற. நீ 200 கோடி 100 கோடி 50 கோடி அதுக்கு முன்னாடி போன 10 கோடி பல கோடியா நீ சம்பாதிச்சேன்ற. இது வரைக்கும் எப்படியா ஒரு 5000 கோடிக்கு மேல சொத்து இருக்கும். நீ தேர்தல் ஆணையத்துல காமிச்ச சொத்து எவ்வளவு? அப்ப எந்த அடிப்படையில
எல்லாமே ஒரு பொய்யா சொல்லி ஒரு பொய்யா ஒரு புரட்டா, அதான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த சதுரங்க வேட்டை படத்துல வர்ற மாதிரி மக்கள் ஆசையை தூண்டி விட்டுட்டான் மக்கள் ஆசையை. 2500 ரூபா மாசம் மாசம் வருதுன்னா இப்ப எவனும் கொடுக்க போறது இல்லை. 2500 ரூபா கொடுக்குறான் எனக்கு விஜய் மாசம், வந்துடும் 2500 ரூபா அக்கௌண்ட்ல வந்துடும். ஒரு ஆசை. இப்போ கல்யாணம் 1,000 நகை, பட்டு புடவை, குழந்தை போதா தாய்மாமன் சீரு, தங்க மோதிரம், இப்போ 6 சிலிண்டர். தம்பி இதே தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னது, அந்த 70 வருஷம் 50 வருஷம் அந்த கட்சிங்களுக்கே தெரியுது 2000 ரூபாய்க்கு நம்ம தள்ளாடுன்னு கொடுக்குறது, இவன் எப்படா 2500 ரூபான்னு சொல்றான்ட்டு. 6 சிலிண்டர். இன்னைக்கு ஒரு சிலிண்டர் வாங்க முடியல. 6 சிலிண்டர் ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்குதா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குதா சிலிண்டர்? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்க சிலிண்டர் நீங்க 6 சிலிண்டர் எப்படி தம்பி கொடுக்கணும்? ஒரு அடிப்படை அறிவு வேணாமா? குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கிறவன் இந்த வேலை செய்வானா? தம்பி ஜனநாயக நாட்டுல நீங்க யாருக்குன்னா ஓட்டு போடுங்க தம்பி. நீங்க அண்ணன் சீமானு ஓட்டு போடலன்றதுக்காக நான் பேசல, நீ நல்லவனுக்கு ஓட்டு போடலன்றதுக்காக நான் பேசல, ஆனா நீ தேர்ந்தெடுத்தவன் ஒரு முட்டாளுன்றதுக்காக நான் சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நீ கூட்டமா போய் ஒரு இடத்துல நிக்கிறதுனாலயோ ஒருத்தன் ஜெயிக்கிறதுனாலயோ அவன் நல்லவன் ஆக போறது இல்லை. நீங்க கூட்டமா போய் நிக்கிறதுனாலயோ நீங்க எல்லாம் புனிதர்கள் ஆக போறது கிடையாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க கூட்டம் எங்க அதிகமா இருக்குது, நம்ம அந்த கூட்டத்துல போய் நிப்போம், நம்ம கூட்டத்துல போய் நின்னாதான் பலம்னு நினைச்சா நீ முட்டாள், நீ பைத்தியக்காரன். எங்க கூட்டம் இருக்குது நான் அங்கதான் போய் நிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவன் முட்டாள், பைத்தியக்காரன். எங்க கொள்கை இருக்கோ எங்க கோட்பாடு இருக்கோ நான் அங்கதான் நிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவன் அவன் வீரன், அவன் புத்திசாலி, அவன் மக்களுக்கானவன், அவன் தனக்கானவன் கிடையாது, அவன் மக்களுக்கானவன், மக்களுக்கான எல்லா பிரச்சனையிலையும் கூட நிக்கிறவன். நீ அப்படி கிடையாது. வித்தியாசம் எப்படி இருக்குது பாருங்க தம்பி. அப்போ ஒருத்தன் ஒரு ஆசையை தூண்டி மக்கள்கிட்ட இருந்து இப்ப ஓட்டை பறிச்சிருக்க, அவ்வளவுதான். இதுல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜனநாயக நாடு, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் தோக்கடிக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். ஆனா ஒரு நல்லவனை நீ எவ்வளவு காலம் நீ தோக்கடிப்ப? இந்த மாதிரி இப்போ விஜய் அப்படின்னும் போது நீ அந்த சினிமாவோட பிம்பத்திலையும் ஒரு பொண்ணெல்லாம் சொல்லுது, அவர் அழகா இருக்கிறாரு அதனால நான் ஓட்டு போடுவேன், அவர் அழகா ட்ரெஸ் பண்றாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நான் ஓட்டு போடுவேன். காரணத்தை பாருங்க, இந்த ஓட்டு போடுறதுக்கான காரணத்தை பாருங்க. கேட்கும் போதே எவ்வளோ ஒரு மனசு ஒரு வலியா இருக்குதுல்ல. ஒருத்தன் உயிரை கொடுத்து கத்தி 234 தொகுதியில ஏற குறைய 290 தொகுதிக்கு மேல போய் பிரச்சாரம் பண்ண ஒரு 190 தொகுதிக்கு மேல, 190 தொகுதிக்கு மேல 234 தொகுதி 190 தொகுதிக்கு மேல போய் பிரச்சாரம் பண்ண ஒரு தலைவனை நீ எவ்வளவு அப்ப உன் மேல எவ்வளவு அன்பு இருந்தா அவன் எல்லாத்துக்கும் வந்து அவன் கத்திருப்பான், அவனுக்கு புரிய வச்சிருப்பான், அவனுக்கு சொல்லியிருப்பான். சீமானண்ணா அவர்கள் நிக்காத போராட்ட கிழமை கிடையாது. எல்லா போராட்டத்திலையும் அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு விஜய் அவர்கள் 2500 ரூபாய் அறிவிச்ச மாதிரி அவர் ஒரு 4000 நான் தர்றேன் அப்படின்னு அறிவிச்சிருக்க முடியும், ஆசை காமிச்சிருக்க முடியும், ஒரு ஆசை காட்டி உன்னை ஏமாத்த முடியும். இவர் 6 சிலிண்டர் தர்றேன்னு சொல்லும்போது நான் 10 சிலிண்டர் கொடுக்கலாம், மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் 12 சிலிண்டர் இப்படி வச்சுக்கோ, மாசம் சிலிண்டர் 12 சிலிண்டர். இலவசமா அறிவிச்சது நான் கல்வியை தருவேன், வேலை வாய்ப்பை தருவேன், மருத்துவத்தை தருவேன், தண்ணீரை தருவேன், இதைத்தான் அவர் இலவசமா அறிவிச்சாரு. ஆனா இலவசம் இப்போ பார்த்தா இலவசம் தான் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா தம்பி, சரிங்களா? இப்பவும் திரும்பவும் அந்த திராவிட கும்பல் தான் ஜெயிச்சிருக்குது. திமுக அதிமுக மாற்றம் நீங்க வரீங்களே, நீங்க எந்த மாற்றம் கிடையாது. அவன் 2000 நீங்க 2500, அங்க ஒருத்தன் 3 சிலிண்டர் நீங்க 6 சிலிண்டர், அவன் ஒருத்தன் 8000 ஒருத்தன் 10000, நீங்க மாசம் அவங்களுக்கு 4000. ஏதோ ஒரு வகையில் நீங்க மக்களை ஏமாத்தணும்னு முடிவு ஆயிடுச்சு. நீங்க ஜெயிச்சு ஆட்சியில உட்காரணுன்றது இது இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்க சில வேட்பாளர்கள் தொகுதியை கூட முழுசா பிரச்சாரத்துல சுத்தினது கிடையாது. முழுசா சுத்தினது இல்ல தம்பி. நீங்க ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், நீங்க எத்தனை தொகுதிக்கு போனீங்க? விஜய் எத்தனை தொகுதிக்கு போனாரு? 10ல இருந்து ஒரு எவ்வளவு நேரம் பேசியிருப்பாரு? 14 தொகுதிகள் தான் போயிருப்பாரு. அதுல ஒரு கொஞ்சம் வேறு வந்திருக்குமா? ஒரு சில தொகுதிகளை தான் பேசியிருக்காரு. ஆனா போனாரு ஒரு 14 தொகுதிக்கோ 10 தொகுதிக்கோ போனாரு. அதுல ஒரு சில தொகுதிகளை தான் பேசியும் இருக்காரு. அந்த எல்லா தொகுதியிலையும் பேசவும் கிடையாது. அப்புறம் சும்மா போய் முகத்தை மட்டும் காமிச்சிட்டு வந்துட்டாரு.
அப்ப அவரோட முகத்துக்காக விழுந்த வாக்குகள் முகத்துக்காக அப்ப மக்கள் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மேல நம்ம வச்சிருக்கோம். அந்த இப்ப ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீங்க யாருக்காக நீங்க கஷ்டப்படுறீங்களோ, யாருக்காக போராடுறீங்களோ, யார் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க உங்களை தன்னையே வருத்திக்கிட்டு நீங்க அந்த 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 மக்களுக்காக நீங்க களத்துல வந்து நிக்கிறீங்களோ, அந்த மக்களாலேயே நீங்க விமர்சிக்கப்பட்டு நீங்க தோற்கடிக்கப்படுறீங்க பாத்தீங்களா, அதை விட ஒரு கொடூரமான வழி எதனா இருக்குதா தம்பி? அதை விட ஒரு கொடூரமான வழி எதனா இருக்குதா? நீங்க எந்த மக்களுக்காக நீங்க போராடுறீங்களோ, யாருக்காக போராடுறீங்களோ, எந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு போராடுறீங்களோ, யாரோட குழந்தை குட்டிங்க அடுத்த தலைமுறைக்காக நீங்க போராடுறீங்களோ, இந்த குழந்தை குட்டிங்க அடுத்த தலைமுறை குடிக்கிறதுக்கு தண்ணி காசு கொடுத்து வாங்கக்கூடாது, அவங்களுக்கு இலவசமா தண்ணி கிடைக்கணும், கட்டணம் இல்லாத தண்ணி கிடைக்கணும், கட்டணம் இல்லாத மருத்துவம் பார்க்கணும், கட்டணம் இல்லாத கல்வி கிடைக்கணும், ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வர கட்டணம் இல்லாம அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ படிக்கணும், அதை படிக்க வைக்க முடியும்னு ஒரு தலைவன் பேசுறான். ஒருத்தர் 2 லட்சம் 4 லட்சம் உனக்கு கல்வி கடன் தரேன்னு சொல்றான். இன்னும் சொல்ல போனா இந்த கல்வி கடன் தரேன்னு சொல்றான். கல்வியை இன்னுமே நீ போய் காசு கொடுத்துதான் படிக்கணும், உனக்கு கடன் தரேன், உனக்கு 2 லட்சம் 4 லட்சம் கடன் தரேன்றான் ஒருத்தன். இந்த பக்கம் எங்க அண்ணன் என்ன சொல்றாரு, நீ 10 பைசா செலவு பண்ணாத உனக்கு பிடிச்ச படிப்பை நீ படின்றாரு. உனக்கு உலக தரத்துக்கு நான் படிப்பை தரேன், உனக்கு உலக தரத்துக்கு நான் சுகாதாரத்தை தரேன், உனக்கு உலக தரத்துக்கு நான் உனக்கு கல்வியை எல்லாமே உனக்கு தரேன், உனக்கு குடிநீரை தரேன், எல்லாமே தராரு. அப்ப இப்பேற்பட்ட ஒரு 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 மக்கள் மேல ஒரு பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருத்தனை நீ உதாசீனப்படுத்திட்டு போகுது, அது எப்பேற்பட்ட ஒரு வலியை உண்டாக்குது. எனக்கு ஒரு ஆச்சரியம் தம்பி,